اندلع في إحدى المنشآت بمنطقة المعامير والتي استهدفها العدوان الإيراني. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமான 2 சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. இதில் ஒன்று பார்த்திங்கன்னா பஹ்ரைனில் முயாமிர் பகுதிகளில் ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றில் தாக்குதல் நடந்திருக்குது, ட்ரோன் தாக்குதல் ஒன்று. அதே மாதிரி குவைத்துடைய மின்சார கட்டமைப்புகளுக்குள்ள இந்த ட்ரோன் பீஸுகள், அதாவது ட்ரோன்களை மிசைல்களை தடுத்து நிறுத்தும் போது அதில் வரக்கூடிய அந்த பீஸுகள் இருக்கு இல்லையா, அது சில மின்சார சப்ளைகளில் பட்டு அது தீப்பற்றி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுப்பியா பகுதிகளில் நடந்த இந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தீப்பற்றி எரிஞ்சு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பவர் சப்ளை கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிள் நிலைக்கு இப்போ வந்திருக்குது. இதை உடனே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அதிகாரிகள் 24 மணி நேரமும் இது சம்மந்தமான வேலைகளை நடவடிக்கை எடுத்து வரதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சின்னொரு தகவல் ஒன்று இருக்குது. மொபைல் ஃபோனு, இது என்னுடைய பர்சனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபோனை சார்ஜில் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது டார்ச் லைட் இதை மாதிரி சார்ஜரில் போடக்கூடிய லைட் வகைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதையும் சார்ஜில் போட்டு எனி டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கூட பாபா சொல்லிக்கிட்டே வராரு, சார்ஜரில் போடுற லைட் இல்லாமல் பேட்ரி போடக்கூடிய டார்ச் லைட் மாதிரியான ஏதாவது போய் அந்த நம்ம எலக்ட்ரிக் கடைகளில் பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு அவர் சொன்னார். இனி அந்த தகவல் எடுத்து வச்சு நானும் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். ஃபோனை மறக்காமல் எனி டைம் ஃபுல் சார்ஜில் வச்சுக்கோங்க. முக்கியமான விடயங்களை மட்டும் பாருங்கள். சும்மா தேவையில்லாமல் ஃபோனை சார்ஜ் இறக்கிக்காதீங்க. எனி டைம் கொஞ்சம் சார்ஜ் ஒரு 60-70% குறைஞ்சிருந்தாலும் ஃபுல் டைம் போட்டுக்கோங்க சார்ஜ் எனி டைம். ஏன்னா இப்போதைய சூழலில் உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் முக்கியம். அதே மாதிரி தற்போதைய சூழலில் குவைத்துடைய மன்னர் மக்களோடு உரையாட்டி இருக்கிறாரு. அதே மாதிரி இன்றைய தினம் ஜனாசா நல்லடக்கம், அல்லாஹ் ரஹ்மா வஃபாத் ஆகிய 2 அதிகாரிகளுடைய ஜனாசா நல்லடக்கங்களும் இடம்பெற்றிருக்குது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நாட்களில் உருவாகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் அதிகம். இப்போ பாருங்கள், இது பஹ்ரைனில் ஒரு ஆயில் ரிஃபைனரியில் நடந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். தயவு செய்து கவனமாக இருங்க. வீடியோஸ்களை அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். أخاطبكم في هذه الليلة بصفتي أبا وقائدا ومسؤولا أمام الله تعالى ثم أمامكم عن أمن دولة الكويت وآمانها في فترة تشهد فيها المنطقة تطورات متسارعة وتوترات متزايدة وتصعيدا غير مسبوق ينجم عنها تداعيات تستوجب من الجميع أعلى درجات الوعي واليقظة والثقة.